வணக்கம். நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர்ல ஏகப்பட்ட ஃபைல்ஸ் சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா? அது வெறும் குப்பைன்னு நினைச்சீங்களா? அதுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு அப்படி ஒரு குழப்பமான டிஜிட்டல் சேகரிப்புக்குள்ள மறைஞ்சிருக்கிற உண்மையான மதிப்பை நாம பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல இப்ப எத்தனை ஃபைல்ஸ் இருக்கும்? ஒரு 100ஆ இல்ல 500ஆ? நம்ம எல்லாருமே இப்படி ஒரு டிஜிட்டல் குப்பைமேட்டை மெயின்டைன் பண்றோம். இது ரொம்ப சகஜம்தான். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு கேஸ் ஸ்டடியில அந்த நம்பர் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே மலைக்க வைக்கும். ஆமா, 1056 ஃபைல்ஸ். கேட்கும்போதே தலை சுத்துது இல்ல? பார்த்த உடனே அடேங்கப்பா, இதெல்லாம் ஒரு தீர்க்கவே முடியாத பிரச்சனைப்பா அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில இதுக்குள்ளதான் ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. சரி, இப்ப நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான். இந்த 1056 ஃபைலும் வெறும் டிஜிட்டல் குப்பையா, இல்ல இதுக்குள்ள ஏதாவது பொக்கிஷம் இருக்கா? இத கொஞ்சம் ஆழமா அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ ஒரு பயங்கர ஆச்சரியமான உண்மை வெளியே வந்துச்சு. ஆமா, இது சும்மா அங்கங்க இருந்து டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் குவியல் கிடையாது. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, டிஜிட்டல் அசெட் போர்ட்ஃபோலியோ. அப்படின்னா என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மறைமுகமான நோக்கம், ஒரு அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க, இந்த தாறுமாறா சிதறி கிடக்கிற மாதிரி தெரியற சேகரிப்புக்குள்ள ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு. சரி, அப்போ அந்த மறைக்கப்பட்ட உத்தி என்ன? இந்த ஆயிரக்கணக்கான ஃபைல்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட் என்ன? வாங்க அதை தோண்டி எடுப்போம். இங்கதான் பாருங்க அந்த ட்விஸ்டே இருக்கு. இந்த மொத்த கலெக்ஷனும் ரெண்டு சக்தி வாய்ந்த தூண்களை சுத்தி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு ஐயாவோட ஆன்மீக போதனைகள், இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தொழில்நுட்பம். இந்த ரெண்டு மட்டுமே யோசிச்சு பாருங்க, மொத்த ஃபைல்ஸ்ல 50%க்கும் அதிகமா இருக்கு. இது நிச்சயம் ஒரு தற்செயல் கிடையாது. இது ஒரு தெளிவான ஆழமான உத்தி. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு கேட்டகரி ஃபைலுக்கும் ஒரு தெளிவான நோக்கம் இருக்கு. ஐயாவோட போதனைகள் தான் இந்த முழு பயணத்தோட தத்துவ மையம். அதாவது ஏன் இதை செய்யணுங்கிறதுக்கான பதில். அடுத்ததா ஏஐ தொழில்நுட்பம். இதுதான் இதை எப்படி செய்யணுங்கிறதுக்கான செயல்பாட்டு இயந்திரம். இது மட்டும் இல்ல, சுய முன்னேற்ற புத்தகங்கள் ஒரு பர்சனல் ஃபவுண்டேஷனாவும், மார்க்கெட்டிங் ஃபைல்ஸ் இதை எப்படி வெளியே கொண்டு போறதுனும், பிசினஸ் மாடல்ஸ் இதுலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுனும் காட்டுது. பாத்தீங்களா, இது ஒரு முழுமையான பக்காவான சிஸ்டம். இப்பதான் நம்ம இந்த பகுப்பாய்வோட இதய பகுதிக்கே வரோம். ஒன்னுக்கு ஒன்னு துளியும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரிகிற இந்த ஆன்மீகத்தையும் ஏஐயையும் இணைக்கும்போது இதுவரைக்கும் யாருமே யோசிக்காத ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புதிய தத்துவம் உருவாகுது. சரி, இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற அந்த பாலம் என்ன தெரியுமா? அது ஒரே ஒரு வார்த்தை தான், புரிதல். இந்த ஒரு வார்த்தை பழங்காலத்து ஞானத்தையும் நம்மளோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் எப்படி ஒன்னா கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ பகவத் ஐயாவோட முதல் முக்கியமான போதனை, மனம் ஒரு மாயை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு தோற்றம் மட்டும்தான் சொல்றாரு. சரி, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த தத்துவத்துக்கும் நம்மளோட பரபரப்பான டிஜிட்டல் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாருங்க, எவ்வளவு அழகா கனெக்ட் ஆகுதுன்னு. பழங்கால ஞானம் சொல்லுது, மனசை கட்டுப்படுத்த நினைக்காதேன்னு. இன்னைக்கு நம்ம உலகத்துல சோஷியல் மீடியாவில் வர்ற அந்த எண்ட்லெஸ் ஸ்க்ரோல் தான் நம்மளோட புது டிஜிட்டல் மனம். அந்த டிஜிட்டல் இரைச்சலை எதிர்த்து போராடாம அதுவும் ஒரு மாயதான நாம புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மால யாருமே தொந்தரவு பண்ண முடியாத டீப் ஒர்க்ல கவனம் செலுத்த முடியும். ஐயாவோட ரெண்டாவது போதனை நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்கும். நாம மன உறுதி, கோல் செட்டிங் பத்தி வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கையும் இது கேள்வி கேட்குது. அவர் சொல்றாரு, மனசுல உறுதி வேண்டான்னு. கேட்டவுடனே குழப்பமா இருக்குல்ல, மன உறுதி இல்லாம எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு பதில் கர்மயோகத்துல இருக்கு. பலனை எதிர்பார்க்காம உன் வேலையை செய். இதையே ஒரு சூப்பரான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா மாத்தலாம். உங்க 6 மாச கண்டென்ட் பிளானை மட்டும் விடாபிடியா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா எத்தனை லைக்ஸ் வருது, எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுங்கிற ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க. செயல்பாடு பிளஸ் தொடர்ச்சி மைனஸ் எதிர்பார்ப்பு, இதுதான் வெற்றிக்கான ஈக்குவேஷன். பர்ன் அவுட் ஆகவே ஆகாது. மூணாவது போதனை ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உண்மை. குழந்தை நிலையே ஞான நிலை. அப்படின்னா என்ன? எந்த விதமான முன்முடிவும் இல்லாம இந்த உலகத்தை ஒரு குழந்தை பார்க்குற மாதிரி ஆச்சரியத்தோடையும் ஆர்வத்தோடையும் பார்க்கறது தான் உண்மையான ஞானம். இந்த மனநிலை இருக்கே, இது ஏஐ மாதிரி புது டெக்னாலஜியை கத்துக்கிறதுக்கு ஒரு சரியான ஃபார்முலா. ஒரு குழந்தைய போல எந்த பயமும் இல்லாம ஏஐ கூட விளையாடுங்க, கேள்வி மேல கேள்வி கேளுங்க, தப்பு பண்றதுக்கு கொஞ்சமும் பயப்படாதீங்க. இந்த பிகினர்ஸ் மைண்டு தான் ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல மாஸ்டர் ஆகிறதுக்கான ஒரே ரகசியம். சரி, இப்போ இந்த ஆழமான தத்துவத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தனித்துவமான உலக பார்வையை எப்படி ஒரு உண்மையான லாபம் தரக்கூடிய பிசினஸா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஆக்ஷன் பிளான். இங்க ஒரு தெளிவான 4 ஸ்டெப் பிளான் இருக்கு.
ஸ்டெப் 1, உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு முடிவு பண்ணுங்க. இந்த டிஜிட்டல் யுகத்துல மன அமைதியை தேடுறவங்க. ஸ்டெப் 2, ஒரு ப்ராடக்ட் உருவாக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு 30 நாள் வாட்ஸ்அப் கோர்ஸ். ஸ்டெப் 3, கண்டென்ட் மூலமா உங்க வாடிக்கையாளர்களை கொண்டு வாங்க. ஸ்டெப் 4, ஏஐயை பயன்படுத்தி உங்க வேலையை வேகமாக்குங்க. பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிள், படிப்படியா செய்யக்கூடிய ஒரு திட்டம். இந்த ஸ்லைட்ல பாருங்க ஏஐ எப்படி நமக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்குதுன்னு. ஒரு ஐடியா தோணினதும் உங்க சொந்த நோட்ஸை வச்சே நோட்புக் எல்எம்ல ரிசர்ச் பண்ணி ஏஐயை வச்சு கண்டென்ட் எழுதி அதை ஒரு வீடியோவா மாத்த மொத்தமா எடுத்துக்கிற நேரம் வெறும் 20 மினிட்ஸ் தான். யோசிச்சு பாருங்க, சாதாரணமா 4 மணி நேரம் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை வெறும் 20 நிமிஷத்துல முடிக்கலாம். இதுதான் ஏஐ நமக்கு கொடுக்கிற உண்மையான வரம். ஆனா இந்த முழு ப்ராசஸும் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. இது ஒரு ஆழமான பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது என்னன்னு பாப்போம். இதுதான் அந்த மாற்றம். ஆரம்பத்துல நீங்க ஒரு டிஜிட்டல் துறவி மாதிரி ஏகப்பட்ட தகவல்களை சேகரிச்சு வச்சிருப்பீங்க, ஆனா எந்த ஆக்ஷனும் இருக்காது. ஆனா இந்த செயல்முறையை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஒரு செயல்படும் குருவா மாறுறீங்க. நீங்க சேகரிச்ச அறிவை மத்தவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியும் உங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரியும் மாத்துறீங்க. ஆக இப்போ தகவல் சேகரிக்கிறத நிறுத்திட்டு செயல்ல இறங்குற நேரம் வந்தாச்சு. உங்க முதல் 3 படிகள் இதோ. 1, இந்த ஐஏஐ தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. 2, உங்க 30 நாள் வாட்ஸ்அப் தயாரிப்பை உருவாக்குங்க. 3, உங்க 6 மாச கண்டென்ட் பிளானை வேற எந்த யோசனையும் இல்லாம இன்னைக்கே தொடங்குங்க. இந்த முழு பகுப்பாய்வும் ஒரு தனிநபரோட டிஜிட்டல் ஃபைல்ஸை பத்தினது தான். ஆனா கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். உங்க டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல, உங்க டிஜிட்டல் குவியல்ல அப்படி என்ன பொக்கிஷம் ஒளிஞ்சிருக்கு? அதை தோண்டி எடுக்க நீங்க தயாரா?